தான் எங்கள் சைவத்தை காப்பாற்ற முடியும் என்று நான் எண்ணுகிறேன். யார் என்ன சொன்னாலும் சிவபெருமானை விட்டுறாதீங்க. முதல்ல சோதனை வரும். புண்ணு கொந்துனா தான் ஆறும். சண்டையே இல்லைம்பிங்க, ருத்ராட்சம் போட்ட அன்னைக்கு சண்டை வரும், தகராறு வரும், பிரச்சனை வரும். யார் உங்கள்ட்ட சண்டை போடுறானோ ஒரு 6 மாதம் கழித்து அவனே ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு வந்து ஓம் நமசிவாய அப்படின்னு உங்கள் காலில் வந்து விழுவான். அதனால் பயப்படாதீங்க. ருத்ராட்சம் போட்டால் சிவபெருமான் சோதிச்சிருவார். நடராஜரை வீட்டில் வச்சா வீடே ஆடி போயிடும். இதெல்லாம் புரட்டுவாதம். நடராஜரை வீட்டில் வச்சா உங்கள் துன்பம் உங்களை நாடாது, உங்கள் வியாதி உங்களை அண்டாது, உங்கள் குடும்பத்தில் சோதனை வராது. குடும்பத்தில் ஒருத்தர் ருத்ராட்சம் போட்டால் அந்த 7 தலைமுறையும் சிவபெருமான் உங்களை காப்பாற்றியே தீர்வார். ருத்ராட்சம் அணிவது சாதாரணமானதல்ல. எல்லாரும் அணிய முடியாது சார், எல்லாரும் அணிய முடியாது. சில பேர் போடுவான், வாயெல்லாம் அரிக்கும், பல்லெல்லாம் நம்மன்னு வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நேராக ருத்ராட்சமாவது ஒன்றாவது அறுத்து எறின்னு வச்சுட்டு நேராக கோழிக்காக எடுத்து கடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஆனால் சில பேர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, நான் என்ன சொல்கிறேன் அதான் அவரு சொல்கிறார், எல்லாரையும் அனுபவி. உனக்கு எப்போ மனசுக்குள்ளே சிச்சி இதெல்லாம் வேண்டான்னு பட்டினத்தார் மாதிரி என்னைக்கு இதெல்லாம் வேண்டான்னு தோணுதோ அன்னைக்கு முழுமையாக வந்துரு. இங்கே உள்ளே வந்துட்டா இது அலிபாபாவும் 40 திருடர் குகை மாதிரி உள்ளே வந்துட்டு திரும்பி வெளியே போக முடியாது. மந்திரம் தெரியணும் வெளியே போகணும்னா. ஆனால் உள்ளே வந்தால் உனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும். வெளியே போயிட்டா ஒரு நாய் கூட உன்னை சீந்தாது. அதனால் சைவத்துக்குள்ளே வர்றதுக்கு யோசனை பண்ணுங்க. ஆனால் உள்ளே வந்துட்டால் தயவு செய்து வெளியே போயிடாதீங்க. சிவபெருமானை குறை சொல்லாதீர்கள். சிவபெருமானை கும்பிட்றதுனால தான் உங்களை 4 பேர் உங்களை மதிக்கிறான். எங்களையும் மதிக்கிறான், உங்களையும் மதிக்கிறான், இன்றைக்கி எல்லாரையும் மதிக்கிறான்னா அது இவன் போட்ட பிச்சை என்று சொல்லி